Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Photoshopல ஒரு transparent text effect எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை subscribe பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க and subscribe பண்ண கையோட பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி all notifications-ஐ மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, transparent text effect ரெண்டு விதமான மெத்தடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எது சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ T for type tool. ஸோ நமக்கு இப்போதைக்கு endless அப்படிங்கிற டெக்ஸ்ட் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெவியான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நாம இப்போ யூஸ் பண்ணுறது ரயில்வே ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டோட கலர் பிளாக்ல இருக்கான்றது நம்ம செக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் Ctrl T கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேண்டாம், கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் நம்ம மூவ் டூல் எடுத்துகிட்டு Ctrl A கொடுத்து என்ன பண்ணலாம், செலக்ட் ஆல்குள்ளே போயிட்டு சேம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், horizontal center and vertical center கொடுத்து சரியான அரேஞ்ச்மெண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு Ctrl D கொடுத்து நம்ம டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபேடட் பேக்ரவுண்ட் நமக்கு தேவை இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான சைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம நன் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபில் கலர் வந்து நமக்கு ஒயிட்டில் வேணும். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். அண்ட் கூடவே இந்த ரெக்டாங்கிள் லேயரோட ஒபாசிட்டியை பிலோ 80க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்பயுமே டாப்பில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி அதை என்ன பண்ணலாம், டாப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த லேயரோட பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் அட்வான்ஸ் பிளெண்டிங் கேட்டகரியில் பார்த்தோம்னா நாக் அவுட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நாக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நன்லேருந்து ஷேலோவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஷேலோவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒபாசிட்டியை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த மெத்தடில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, ஒருவேளை பேக்ரவுண்ட் லேயரை நம்ம அன்லாக் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் லேயர் அண்ட் டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், Ctrl or Shift கீ யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கையோட Ctrl G கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம டெக்ஸ்ட் பர்ஃபெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக பிளேஸ் ஆயிரும். இல்லை ப்ரோ, நான் ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சில ஒர்க்கை செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு சூட் ஆகலைங்கிற பட்சத்தில் நம்ம வேறு ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம டைப் டூல் எடுத்துக்கலாம். ஸோ T for type tool, நமக்கு தேவையான டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு endless அப்படிங்கிற டெக்ஸ்ட் தேவை. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் டெக்ஸ்டோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl T கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் டெக்ஸ்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம். அண்ட் சேம் மூவ் டூல் எடுத்துகிட்டு அண்ட் Ctrl A கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு horizontal center and vertical center. ஸோ Ctrl D கொடுத்து நம்ம டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயும் அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சேம் நமக்கு ஸ்ட்ரோக் வந்து அவசியம் கிடையாது. அண்ட் ஃபில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் இருக்கணும். அண்ட் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுவும் சென்டரில் இருக்கான்றது நமக்கு தெரியணும். ஸோ Ctrl A கொடுத்து ஜஸ்ட் நம்ம horizontal center and vertical center. ஓகே, ஸோ Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. எப்பயும் போல் இந்த டெக்ஸ்ட் லேயரை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் லேயரோட தம்ப்நெயிலை நம்ம கிளிக் பண்ணோங்கிற பட்சத்தில் டெக்ஸ்ட்டோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிரும். ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் லோட் பண்ண கையோட டெக்ஸ்ட் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் லோடிங்கில் இருக்கும் போதே ரெக்டாங்கிள் லேயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கையோட ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி லேயர் மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரை நீங்கள் மறுபடியும் விசிபிலிட்டிக்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் மூவ் டூல் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்ட் கரெக்டாக பிளேஸ் ஆயிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒருவேளை அது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுங்கிற பட்சத்தில் சேம் ரெக்டாங்கிள் லேயரை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோட ஒபாசிட்டியை பிலோ 80க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெடியூஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது பேக்ரவுண்ட் லேயர் அன்லாக்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை பேக்ரவுண்ட் லேயரே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நமக்கு இந்த லேயர் மாஸ்க் ஆட் பண்ண இந்த ஒரு லேயர் இருந்தாலே போதும். Alright, so இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட் அண்ட் பிக்சர்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் கூடவே ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.